பாக்குறான் ஒண்ணு தான் அங்கிருந்து பாக்குறான். ஹலோ பிரதர் உன்னதா மரியாதை மரியாதை அவசியம். என்ன மரியாதை? மரியாதையா உனக்கா? நான் அந்த பொண்ணை பார்க்கணுமா வாங்கம்மா? பார்க்கணும் பார்க்கணும். குஷர் வைக்கி இது பிச்சைக்கார பையா எரிச்சு வா. நீங்க சொல்லதாங்க கால் மேல காலை போட்டு உட்கார்றேன். ஏய் யாரவன்? நான் என்ன சொல்றேன்? தமிழ் தானே சொல்றேன் நான். மரியாதையா போவியா? என்னடா மரியாதை உனக்கு? நான் யார்? நான் எப்பேர் பட்டவன்? உனக்கு என்ன மரியாதை கொடுக்குது? எப்பேர் பண்ணவனா இருந்தாலும் அப்பேர் பண்ணவனா நான் மருமகன் தானே. ஏய் எந்த கன்றாக போய்யா? ஏன் சோடா மாப்பிள நீ நல்லா இருப்பியா? நீ கெட்டு குட்டி சேவரா போயிடுவேன். பெற்ற மகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை தேடி வைக்கிறீங்க. அழுதி பழஞ்சோரா போயிடுவேன். நாங்க அழிஞ்சு பழஞ்சோரானாலும் பரவாயில்ல, அதை பிழிஞ்சு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். என் தாய் வரதான் போகின்றார், இதற்கெல்லாம் பாடம் புகட்டதான் போகின்றார். யாரும் அதி கட்டவன ஏஞ்சி வரா. மாப்பிளே வாங்க வந்து என் பொண்ணை பாருங்க. மரியாதை கூப்பிடுறியா? நான் எவ்வளவு பொறுமை காக்குறேன் நான். இருங்க இருங்க, இவருக்கு ஒரு கௌரவமாவு. என்ன கௌரவமாவு? இவருக்கு கௌரவம். மரியாதை கூத்தா இல்ல வேணாண்டா, பொண்ணே வேணாண்டா. நாங்கள் வேண்டாம். ஏஞ்சிட்டு போன காலை பிடிச்சி கட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன். அங்கே உட்காரு. எப்பா வாடா எப்பா. வாடா போடான்னு கூப்பிடாதீங்க. நம்ம பொண்ணு கொடுக்க போறோம். வாப்பா பொண்ணை பாருப்பா அப்படின்னு சொல்லுங்க. ஏய் நான் எப்படா இவனை பார்த்து சொல்லுவேன்? நம்ம தான் இறங்கிட்டோம். வாப்பா போகலாம் கூடாது. மாப்பிளே வந்து என்ன பொண்ணை பாருங்க. ஏய் ஐயோ எனக்கு தேவையாடா எனக்கு. சரி நம்ம என்ன நான் வகையா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன்டா. சரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வாரத்துல நான் சொல்லிட்டேன். அவன் ஒத்துக்கலாம். மாப்பிள அப்பா மாப்பிள வாங்க. வாடா எப்பா. வாங்க வாங்க. ஏய் என் வாயில வல்லடா. வாங்க ஐயா நம்ம யார் கூப்பிடுறா? மாப்பிள வாங்க பொண்ணு பாருங்க. உன் பொண்ணு எத்தனை போன? எனக்கு தேவையா? எனக்கு தேவையா? ஏய் ஐயோ என் வீரவாய் தேங்க வை. சரி விடுங்க விடுங்க சரி ஐயா. மாப்பிள வா வாங்க. நான் எங்க வரணும்? என்ன பண்ணணும்? ஐயோ பொண்ணு பார்க்க போறேன். அதுக்கு சொல்றானே. ஏய் பொண்ணை பார்க்க சொன்னீங்க. ஏய் ஓயெல்லாம் சொல்ல கூடாது. மாப்பிள வந்து என் பொண்ணை பாருங்க. இந்த பொண்ணு விட்டா கல்யாணம் பண்ணிங்க, இல்லன்னா விட்டுடுங்க. டேய் இப்ப புடிச்ச கல்யாணம் பண்ணிங்க. கேட்டா ஏய் சொல்றானா மணிங்க. ஏன்னா வாங்கன்ற அர்த்தம். வா. நான் அவளை முக்கியம். இப்போ எப்படி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறானே. மாப்பிள என் வாயில வருதுடா. பாருங்க பொண்ணை பாருங்க. மரியாதை உனக்கு எவ்வளவு கௌரவமா குறைஞ்சுது. என் மருமகனான்னு வச்சுக்க கரண்ட் வச்சு தாவடிச்சிருப்பேன். ஆமா ஒன்னு பேருங்க. வாவ் மகேஸ்வரி. மகேஷினி அங்கதான் கூட்டுற போறேப்பா. மகேஸ்வரி மெட்ராஸ்காரி. மெட்ராஸ்காரி இல்ல, அண்ணன் சைதாப்பேட்டைக்காரி. மகேஸ்வரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். உன் வாயில எப்படி வருதோ அப்படி கூப்பிடு. இப்படி வந்தா எப்படி? மகேஷு அதான் உன் வாய்க்கு வருது, அப்படியே கூப்பிட்டுக்கோ. ஐ நோயெல்லாம் வேணாம், கூப்பிடு. மகேஷினி. ஐயோ பாத்துக்கிட்டாப்பா. நான் எங்க வரேன்னு எனக்கு பொண்ணு தானே சொல்லும்போதே நான் நினைச்சேன் இந்த பொண்ணு எங்க போய் போல் போட்டுக்கிறாங்க. எங்க போய் சித்துப்புள்ள வாங்கி எடுத்துக்கிறானா? ஏய் கம்மியாத்தே எங்க போய் சித்துப்புள்ள வாங்கி எடுத்துக்கிறான். நான் தள்ள கட்டமாக ஊறி வச்சுட்டு காய்ச்சலைங்க. என் பிள்ளையாடா இல்லைங்க என் பொண்ணாடா சித்துப்புள்ள வாங்கிக்கிறான். குசுராக்கி அந்த மாதிரி காரணம் என்ன? ஏய் அந்த மாதிரி எனக்கு காரணம் யாருன்னு கேட்க மாப்பிள்ள. நான் கேட்டு சொல்றேன். ஐயா மாப்பிள்ள போய் பொண்ணு பார்க்கறதுக்கோ அவங்க வாங்கி எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி காரணம் என்ன யாருன்னு கேளு. துடுப்புல அடிக்கிற மாதிரி இருக்குது. கேளு நான் கேட்கிறேன் காரணம் யாருமா? இந்த வாந்திக்கு எடுத்த இந்த வாந்திக்கு எங்க அப்பா தான் காரணம். எந்த வீட்டுல நான் எனக்கு தெரியும். அப்பதான் காரணமா வாங்கி எனக்கு தெரியும். நான் வர சொல்ல சாதனப்பட்டு வழியா வராதிங்க, சிகரெட்டு பாலியமா வாங்க அப்படின்னு சொன்னேன்.
எல்லாம் குடிச்சிட்டு, பொண்ணு யாரு பொண்டாட்டி யாருன்னு போய் கூட தெரியாதா? பொண்ணுகிட்ட போயிட்டீங்க, இப்ப வாந்தி எடுக்கிறாங்க. ஏண்டி இந்த கதையே மாத்திட்டு அவங்க நினைக்கு படித்த காரணம் இது பித்த வாந்திப்பா, இது மத்த வாந்தி கிடையாதுப்பா. ஒரு வாரமா என்ன அருகிலே அடைத்து வைத்து விட்டார். ஆமா, பச்சை தண்ணி கூட கொடுக்கல. இல்ல அந்த வெறி வயிற்றுல 3 சிகல் டீ அதை எடுத்து ட்ரம்ல நார வச்சுக்கிறாங்க. 3 சிகல் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்ல வச்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணுச்சு குழந்தை, இது பசி தொல்லை தாங்க முடியாம குடிச்சிடா. அது பித்த வாந்தி, மத்த வாந்தி பித்த வாந்திடா. ஏய் கதையா மாத்திட்டீங்க நீங்க அத்தினி பேரும். நான் வேற என்ன மகேஸ்வரி மாமனை பார்த்து அதே பழக்கம் தேம்பி மூக்குல குறுக்கு சேவர் இல்லம்மா. மாமனை பார்த்து ஒரு சின்ன ஒரு சிரிப்பு அப்படி எனக்கு வேணாப்பா. அன்னைக்கு இருக்கணும் இல்லாம நான் வாழ்ந்து காட்டினேன். இப்போ கெட்டு போகல, மன்னிப்பு கேட்டால் உனக்கு வாழ்க்கை. கேட்க மாட்டேன். அப்போ உனக்கு வாழ்க்கையே கிடையாது, இவனை தான் கட்டிக்கணும். பேசாம வேணாண்டா, சின்னதா ஒரு சிரிப்பு, சின்ன சிரிப்பு. சிரிச்சிட்டு போயிட்டேன். எதை எனக்காக அவருக்காக வேணாம். ஒரு லுக் போட்டு மாமனை வந்து ஒரு லுக் போட்டு ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு சினி. ஏய் பேசிட்டு நினைக்கிறாங்க. அது லுக்கு விடு லக்கு விடுங்க. அண்ணன் கேட்டா ஜக்கு விடுங்க. உங்களுக்கு காலாக பண்ணுறீங்க. அம்மா ஒரே ஒரு திருப்பு அம்மா அப்படியே பார்த்து இது வருமா வருமா போதுமாடா. அதுவும் நல்லா சிரிக்கிறாரு. அது நீதான் புரிஞ்சிக்கணும். பொண்ணு பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, செத்து சுமாரா தான் இருக்கு. எங்க வேணா உன் நிலைமை பாரு. நீ ரொம்ப அதிகமா இருக்கிற. அது சிரிச்சது ஒரு சுமாராகுதியா? நாளைக்கு பொண்ணு பொருள் ஏதாவது குறை வரக்கூடாது. என்ன வேணும் சொல்லணும் மாவுல எங்க பொண்ணை கொடுக்குறோம். கட்டி போயிட்டு சீர் வரிசை கொடுக்கல, அது கொடுக்கல, வெறிச்சு கொடுக்கல, கட்டில் கொடுக்கல அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. இன்னும் ஆட்டோக்கா சீனு வந்து கொடுக்கணும். சீர் வரிசை கொடுக்கல, கொடுமை பண்ணக்கூடாது. கொத்தல் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டான். ஐயோ பத்தெல்லாம் தேவைடா இருக்குன்னு சொல்லு. என்ன தெரியுமா, 10 வெள்ளம் மோதிரம் போடணும். ஓ 10 வெள்ளம் மோதணும். உனக்கு 10 வரல 10 பவுன்ல மோதிரம் போடணும். நீ வரல காட்டு 10 வரையும் மோதிரம் எடுத்து தரோம். காப்பு மாதிரி நினைச்சு அப்படியே மாத்திரம் ஒரு 2 கையும் விட்டுக்குவேன். ஒரு கைக்கு தனித்தனியா. சரி நானும் மஞ்சள் நாங்க 2 பேரும் வண்டியில போகணும். வண்டி பெரிய வண்டி என்ன வண்டிப்பா? பல்சர். ஆமா எனக்கு அட்டா பல்சர்ல உன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கின்னு நேரம் இந்த பைபாஸ் ரோட்டே போனோம்னா எதிர் வண்டிக்காரன் வந்து கொடுப்பான். உடனே கீழே விழுங்க. இந்த பல் சதுரம் அதான் பல்சர். அப்பனா அது வேணாமா? இல்ல யமனா. யமனை பாக்குறதா இருந்தா யமனுக்காக தான் ஓணும். உடனே பார்த்தல யமனா அது வான இல்லைன்னா போலாட்டு அந்த இந்த மாதிரி கம்மியாச்சு. நான் ஒண்ணும் போதுமா நான் பேசுறேன். அதான் சொல்லுவாங்களா பழமொழி. வயிற்றுல சீர்வரிசை கேட்டு பெரிய வண்டி அதை தயாரா. நான் கல்யாணம் பண்ணினா என் மாமனார் தண்ணி கட்டா தனியா கட்டாது. கேட்டா பொண்டாட்டி இல்லாதவர் தனியா தான் இருப்பாரு. அதனால ஏதோ வயசான காலத்துல இதுதான் ஆக்கி போடும். என் பொண்டாட்டி பின்னாடி ஓங்கான வச்சுன்னு உட்கார வச்சுக்கின்னு அதுக்கு முன்னாடி என் மாமனார் ஓங்கான வச்சுட்டு அடடா மாமனார் தனியா இருக்கக்கூடாது. அவன் இன்னும் இந்த பொண்ணு கால் எடுத்து கொண்டு அப்படின்னா ஒன்று அப்பட்டுக்குன்னு ஒன்று விட்டோம். பொடுக்கணும் வேற எதுவும் சொல்ல நான் நல்லா இருந்து உனக்கு பிடிக்கலையா? என்னையாடா வச்சுக்கிறேன் தன்ன. ஐயோ கெக்கன்னு போனேன். கிக்கிருவாதி
மாத்திக்கிறதுக்கு என்ன வச்சு தள்ளா மாடல் காட்டுவாங்க அது எப்படி எந்த கையால புடிச்சு விடுவாங்க? சரி மாத்திக்கணும். அந்த பெரிய வண்டி எடுத்து தந்துடுறேன், நீ ஆண் பேரை பிடிச்சி எப்படி ஓட்டுவ? 2 மலையும் எக்ஸ்ட்ரா வச்சு பத்தாங்க சொல்லுவேன். இதுல 2 மலை மாத்திக்க முடியும். மாட்டிக்கிறத விட அது நேரமாவா, 2 கையை வச்சு அப்படியே வெல்டிங் வச்சு பத்த வச்சிடலாம். வெல்டிங் வச்சு பார்த்தா தோது எப்படி துண்ணுவேன் தோது. ஆமா இல்ல அப்புறமா உரிக்கலாம். என் மாமனார் ஏன் இட்டு வந்து ஏன் கேட்டேன், தனியா கட்டுறாரு. ஆமா அதனால மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தான்னா 3 நாளைக்கு விந்து சாப்பிட்டு வருவாரு. நீங்க சாப்பிடுறீங்களா? 3 நாளைக்கு விந்து சாப்பிட்டுனா அதாங்க சொல்றப்பல என்ன மாப்பிள்ளை ஆசைப்படுறப்பல 3 நாளைக்கு மருந்து மாமனார் 3 நாளைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து விந்து சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஏண்டா குஷ்டரோகி வாய் தான் தெரியும், உனக்கும் தெரியல. ஐயோ ஐயோ மருமகன் வீட்டுக்கு போனோம்னா விருந்துடா. அதுதான் நான் சொன்னேன், கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆன்லைன்ல வர வச்சுக்கலாம். மத்த சாப்பாடு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு தொங்கணும் இருக்குது, வீம் இருக்குதான். அதனால இவங்க ஓத்து கொடுக்கணும். அவர் ஏத்துக்கணுமே, நீ சொல்றது அவர் ஏத்துக்கணும். ஓத்து கஞ்சிடா. ஆனா என்ன குழப்பாதான், நான் ஏற்கனவே குழம்பு போய்க்கிறேன் நானு. ஏங்க தெரியாங்க உங்களுக்கு? அவருக்கு தெரியாதானே முடிச்சுங்கிறாரு. சொன்னேன் என்னப்பா ஓத்து நீங்க அவர் சொல்றது எனக்கே தெரியலடா. என்னடா அவளு மாதிரியே இடிச்சு வச்சிருப்பாங்க டப்பாவில. அவளு மாதிரியே இடிச்சு வச்சிருப்பாங்க. அது அது போட்டு கஞ்சிக்கான ஓத்து கஞ்சி போடுவீங்க. வா உங்க குடும்பத்துல நான் வேலை செஞ்சுட்டு எனக்கு போறேன். ஐயா நான் வரேன், எனக்கு சம்பளமே தேவையில்லை. அவன் என்ன ஓது குடிக்கிறா? வாங்க சரிடா, நீ கேட்கறது எனக்கு சொல்றேன்டா. நான் கொடுக்குறது நீ சாப்பிடணும். நீ குடுக்கட்டா பையன் நீ மனுஷன் சாப்பிடுவானா? ஏன்டா உன் வீட்டுல எவன்டா சாப்பிடுவான்? அப்புறம் உன் பெரிய நான் என்ன பண்ண முடியும்? அந்த வேலை கூட கேட்கறாரு. ஓம் பொடி சாப்பிடுவான்னு கேக்குறாப்ல. சாப்பிட்டுக்கோம். எல்லாம் முடிஞ்சு போச்சாக ஒத்துக்கிறியா? கட்டிக்கிறியா? நான் ஓத்துக்கணுமா? நான் ஓத்துப்பா. அது உன் இஷ்டம்பா. கொண்டு வா மாலையை. என்ன நான் வேதனை போட்டுக்கிறேன் ஒரு ஆளு, நீ இன்னும் வீட்டுல போய் அழுதுக்கிறேன். உங்களுக்கு வேற பூ மாலை வேற. பண்டாடா கல்யாணம் முறைப்பட்டு நடக்கணும். பூ மாலை எங்க தெரியுமா வாங்கிட்டு வந்தேன்? அந்த மீன் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன். மீன் மார்க்கெட் சந்துக்குது இல்ல, அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். நான் கல்யாணம் ஆனவன், வளர்ற கை, ஆண்டு அனுபவிச்ச கை. சரி உங்க கையால கொடுங்க ஐயா. நீயே கூடடே. இல்ல வாங்க சனி இப்ப நான் வாங்க மாட்டேங்கிறாப்ல மாப்பிள்ள. இன்னும் அப்ப கொல்லுப்பட உனக்கு கையால கூப்பிடாப்ல. ஐயோ இவன கராத்தா மணியான பாடா. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, 10 என் நாட்டு மக்களே, உங்களுடைய மன்னன் சொல்லுகிறேன். இந்த அடங்காப்படாடி இருக்கின்றாலே என் மகள், இவள் செய்த குற்றத்துக்கு ஒரு குஷ்டரோகிக்கு நான் என்ன தவறு செய்தேன்? நீ தவறு செய்தியா? ஒரு பெண்ணின் வாழ்க்கையை எழுத்து பேசுறேன், நீ தவறு செய்யறவளா? அதனால் கல்யாணம் நடக்க போகுது. யாருமே கை தட்டி ஆரவாரம் செய்யக்கூடாது. யாரும் அடிக்க கூடாது. பாக்குறேன் வாயில சாமா வைக்க கூடாது. மாலை வாங்கிட்டியா? என்ன பண்ண கிளம்பியா? போடு. போட்டியா? ஏறி மெரி மாலையை கையில வாங்கினல்ல, போடுன்னு சொன்ன எங்க போடணும்? கீழே போறது இல்ல, கழுத்துல போடணும். தாலி காட்டுற ஆளு நீ. என்ன கல்யாணம் பண்ணி போய்
முதல்ல இருக்க போறோம்னா நம்ம 2 பேரும் கோலாட்டம் தான் போடணும். அங்கப்போ அதெல்லாம் கெட்டு வேணும் ஜோரம் கை தட்டு. யாரும் அடிக்க மாட்டாங்க, யாரும் கை தட்ட மாட்டாங்க. யான் சட்டண்டா யான் நாடு. தாய்மார்களே, இந்த படுபாவி இந்த பொண்ணு மேல என்ன வஞ்சமோ தெரியல. அருவருப்பாக இருக்கின்ற எனக்கு போய் இந்த லட்சணமா இருக்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி தரான். யாராவது அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே தான் இப்படி தரான். ஆனா நான் யாருன்னு இன்னும் அவனுக்கு தெரியாது. ஆகையினால நாங்க நல்லா வாழணும்னா நீங்க எல்லாம் ஜோரா கை தட்டாங்க. அதுதான் எங்களுக்கு கெட்டி மேலும் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. கை தட்டாங்களா? ஒரு மாமனார கை நீட்டி அடிக்கிறிய என்ன நியாயம்? அவரு பொண்ணுன்னு அவர் அடிக்கிறார். அப்பா எப்போ கல்யாணம் ஆகுது முன்னாடி ஊன் பொண்ணு கல்யாணம் ஊன் பொண்ணு நீ அனுப்பிச்சேன் ஊன் பொண்ணு நீ அனுப்பிச்சேன். அம்மா இப்ப தாலி கட்டினா நான் தான் அவளை அணிக்கணும், நான் தான் அவளை அணிக்கணும். நாடு கடத்துகின்றேன். இந்த நாட்டிலே உங்களுக்கு வேலை கிடையாது. மகேந்திரத்திலே நாட்டை விட்டு எங்கன்னா ஓடி போங்க. அது மட்டும் இல்லைங்க, பாத்தீங்களா கழுத்துல போட்டு நகை நட்டு எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம், எல்லாத்தையும் உள்ள அப்படியே 100 நாள் வேலைக்கு போனா மம்தி புடிச்சுன்னு வச்சுக்க. அரை பாண்டி 100 நாள் வேலைக்கு ஏன்டா தமிழ் வேலைக்கு ஒருத்தன் கூட சாப்பிட மாட்டான்.